நீண்டதாக நெடியதாக இருக்கலாம். உங்களில் பலருடைய பயணம் நெடியதாக இருக்கலாம். அதெல்லாம் விஷயம் இல்லை. நீங்கள் விதைக்கும் போது எந்த விருப்பத்தோடு விதைக்கிறீர்களோ, ஒரு குடம் தண்ணீர் ஊற்றும் போது எந்த விருப்பத்தோடு ஊற்றுகிறீர்களோ, அது அந்த மரத்தில் பதிந்து அது வளரும். நான் சொல்லும் வார்த்தைகள் சத்தியம். ஒரு செயலை விருப்பத்தோடு செய்யுங்கள், அந்த செயல் நன்றாக இருக்கும். ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளும் போது விருப்பத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள், அந்த குழந்தை நன்றாக வளரும். ஆனால் கடமைக்காக அடுத்தவர் சொன்னார், இவர் சொன்னார் என்பதற்காக ஒரு தேநீர் போட்டால் கூட அல்லது ஒரு சோறு வடித்தால் கூட அதில் சுவை இருக்காது. விருப்பமில்லாத மனிதர் கொண்டு வந்து தரும் தண்ணீர் கசக்கும். எனவே எல்லாவற்றையும் விருப்பத்தோடு செய்யுங்கள். உங்களுடைய விருப்பங்களை மரங்கள் உள்ளிட்ட பிற உயிர்கள் மீதும் பரப்புங்கள் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். உட்காந்து ஓகே, உட்கார வேண்டும் என்று நினைக்கும் உட்காந்துக்கலாங்க. சரி, அப்போ சொல்லுவார், கண்ணாமூடான்னு செய்யாத. ஏன் அதுவான உலகம் தானாக போயிட்டு இருக்கு. இந்த ஓடுற பஸ்ஸில் நீ ஏன் ஓடுற அப்படின்பார். ஓடுற பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு நீ ஏன் ஓடிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் போயிடலாமா? என்ன முடியாது. ஓடுற பஸ்ஸு அழகாக அவங்களை கொண்டு போய் வள்ளத்தில் விடும், ஸ்டேஷனில் கொண்டு போய் விடும். அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கிடுக்குன்னு ஓடிட்டு இருக்கான். ஏன்னா அது ஏதோ செய்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இல்லை. இது போன்ற ஆழமான சிந்தனைகளை கொடுத்தவர், எங்களுக்கெல்லாம் கொடுத்தவர் நம்மாழ்வார். உண்மையிலே தம்பி சொன்னது போல் அவரெல்லாம், நான் உள்பட, அவர் ஒரு பைத்தியக்காரன், ஏதோ கிராக், ஏதோ எக்ஸென்ட்ரிக் மேன் அப்படின்னு என்ன முதல் மீட்டிங்கில் நினச்சவன் தான் நான் கூட. ஆனால் வீட்டில் போய் உட்காந்து யோசிக்க அவர்கிட்ட நெருக்கம் அதிகமாகுது. இல்லைப்பா, அவர் எதுவும் விஷயமாக சொல்கிறாரு, கேட்கணும். இதே திருச்சியில் தான் அவர் முதல்ல ஒரு 15 வருஷம் முன்னாடி அவர் விஷயத்தை கேட்டோம். ஸோ அங்கங்கே போகும்போது அவர் நம்மளை சிந்தனை அப்படியே தூண்டி விட்டுருக்காரு. ஒரு விஷயங்களையும் அதை உட்காந்து ஒரு நிமிஷம் அமைதியாக உட்காந்து யோசிக்கும் போற பார்த்தோம்னா, ஒரு கருத்துலேருந்து ஒரு புத்தகமே வெளியே வருது. ஒரு கருத்துலேருந்து ஒரு புத்தகம் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நிலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாருன்னா, நம்ம என்ன சொல்லுவோம்? நிலம் எப்படி இருக்கணும்னு கேட்டால் சமமாக இருக்கணும் அப்படின்னாலே சொல்லுவோம். அந்த இதெல்லாம் வச்சு போட்டு புல்டோசரா ஜேசிபி வச்சு அப்படி ஏன்டா கொஞ்சம் மேடு குழம்பா இருந்துட்டு போகுது அப்படின்ப இல்லையா? அதாவது அதிகம் விளிம்புகள் இருந்தால், அந்த வார்த்தை அவருடைய சாத்திரம் அப்படி தான் இருக்குது. அதிகம் விளிம்புகள் அப்படின்னு சொல்லுவார். விளிம்புகள்லாம் எங்கேருந்து விளிம்புகளை கொண்டு வருது? ஒரு இடத்துல ஒரு மேடு படுத்தினா தான் ஒரு விளிம்பு வரும். ஒரு விளிம்பு, ஒரு நிலம் என்பது அதிகம் விளிம்புகள் கொண்ட நிலமாக இருக்க வேண்டும் அப்படின்பாரு. ஏன் அந்த விளிம்புகள் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பல காரணங்கள் இருக்கலாம். அவர் எங்களுக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. ஒரே ஸ்ட்ரெயிட் பாயிண்ட், அதிகம் விளிம்புகள் அப்படின்னு சொல்லிட்டார் ஒரே வார். அதுக்கப்புறம் செய்யும் போது தான் தெரியுது, ஆமாம் தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் இந்த ஐப்பசி கார்த்திகையில் எல்லா இடத்துலையும் இவ்வளோ தூரம் தண்ணி நிற்கும். கரெக்டாக வயல்களில் எந்த மரம் வரும்? ஆனால் வரப்பு வச்சுங்கன்னா வரப்பில் பாருங்கள் எல்லா மரமும் வரும். ஒரு 3 அடி உயரம் வரப்பு, 2 அடி உயரம் வரப்பு. ஸோ அதில் எல்லாம் அதுக்கு அழிவே கிடையாது. ஆனால் வயலில் நீங்கள் ஏதாவது மரம் நட்டிங்கன்னா அடுத்த வருஷம் அது இருக்க போகிறதில்ல, சரியா போயிடுச்சு. ஸோ அது காலத்தை அவ்வளவு கணிச்சு அருமையாக செஞ்ச நம்மாழ்வார்களுடைய அவர்களை முதற்கண் வணக்கத்தை சொல்லி, எங்களுடைய ஒரு 15-20 வருட அனுபவங்களை உங்களோட சேர்த்துக்கிட்டா நான் பாக்கியவான் ஆவேன் உங்களோடு சேர்ந்து அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். மரம் நட்டாச்சு, அதுலேருந்தே ஆரம்பிப்போம். மரம் நட்டுட்டு எப்படி அதை அதோடு நம்ம தொடர்பு உருவாக்கிக்கிறது அப்படின்றத தம்பி சொன்னார், நல்லாவே சொன்னார். அது பக்தியோட, அது இப்படி நீ வர வேண்டும் என்ற வேண்டுதலோட நாம் உருவாக்கிக்கலாம். அது ஒரு உயர்ந்த ஒரு பேக்ரவுண்ட். அந்த பேக்ரவுண்ட் அடிப்படையில் ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். மாணவர் சக்தி, வயோதிகர், வயசானவங்க 2 பேரும் கிராமத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை நீங்கள் போய் எப்பயாவது நலமா சுகமானு கேட்டிருப்போமா? நம்ம கேட்டிருப்போம். ஏன்னா அவருக்கு நமக்கு உள்ள தொடர்பை அதோட நிறுத்திப்போம், கட் பண்ணிடுவோம். ரொம்பலாம் நெருங்கி போனால் அவன் என்ன பண்ணுவான்? ஏதோ கேட்பான், நம்ம கொடுக்க முடியாது.
ஏன் வம்பு கொஞ்சம் தூரத்திலே இருந்து அவங்களாம் கொஞ்சம் ரிசர்வாகவே இருப்போம். நம்ம இப்படி ஒரு நிலை நம்ம மனசில் வந்துச்சு. ஆனால் அந்த சக்தி எவ்வளோ பெரிய சக்தி தெரியுமா? மாணவர்கள் சக்தி, பாட்டியோட சக்தி. எங்கள் கோசாலையில், எங்கள் கோசாலைன்னு தான் சொல்கிறது, கோசாலைனா வெறும் பசு மாடு இருக்கிற இடம்னு நினச்சிக்க வேண்டாம், அது ஒரு உயிரியல் வாழ்வு மையம். ஸோ அந்த கோசாலையில் பார்த்தோம்னா மாடே இல்லாமல் கோபர் கேஸ் கட்டினா எங்கேருந்து சாணி வரும் பாரு, ஒரே நம்பிக்கை. அப்போ இந்த பாட்டிகள் இருந்தாங்க. பாட்டிகள் மத்தியில் சொன்னேன் ஒரு அன்னக்கூடை, இந்த ஊரில் அன்னக்கூடைன்னு தானே சொல்லுவாங்க, எதை சாணி அள்ளுவதை அன்னக்கூடை என்பார்கள். புரிஞ்சுங்க, வார்த்தை டெக்னிக்கல் விஷயங்கள் கரெக்டாக. சென்னையில் சொல்கிறது இல்லை, அந்த சம்பளம் எடுத்துட்டோம். ஆமாம், இந்த ஊரில் அவ்வளோ என்ன அருமை பாருங்க. அன்னக்கூடை அதை வச்சுக்கிட்டு சாணி அள்ளிக்கிட்டு இருப்பான். ஆனால் அவன் அன்னக்கூடை தான் அது அன்னம். ஏன்னா அவன் சாணியை வேட்டான்னு நினைக்கல, அது அன்னம் தான். அன்னத்தை உருவாக்குறதே அது. அப்புறம் என்ன, அதனால அந்த பேரை வச்சுப்போம். ரைட், அன்னக்கூடை. எவ்வளோ ஒரு பெரிய மனம், பெரிய மனம் கொண்டவர்கள் அவர்கள். ஸோ அந்த மாதிரி நாம் அதை பண்ணியிருக்காங்க. அந்த அன்னக்கூடையில் ஒரு 5 அன்னக்கூடை எடுத்துட்டோம்மா, அவ்வளோலாம் தூக்க முடியாது சாமி. சரி எவ்வளோ முடியுமோ ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு வந்து அவங்களோட பார்த்து எப்படியே அவங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு, அவர்களுக்கு ஏதாவது காதல் இருந்ததா அப்படின்லாம் ஜாலியாக பேசும்போது அவர்கள் மனசில் ஒரு ஓப்பனிங், ஒரு மனசு ஒரு திறந்தது. அப்படியே அன்போடு அவ்வளோ கதையும் சொன்னாங்க. அந்த இவர்கிட்ட பண்ண, அவர்கிட்ட கல்யாணம், இந்த குழந்தை பிறந்தது, 2வது குழந்தை பிறந்தது, 3வது குழந்தை ஓடி போச்சு, 4வது குழந்தை ஓடிந்தது. அவங்க கதையெல்லாம் 1/2 மணி நேரத்துக்குள்ள சொல்லி முடிச்சிட்டாங்க. நான் கேட்டதெல்லாம் அப்படியா, அதில் என்ன சுவை இருக்க போகுது? ஒரு பாட்டி காதலிச்சாங்கிறது ஒரு சுவையான செய்தி தானே நமக்கு. ஒன்றும் இருக்க போகிறதில்ல. அவர்களுக்கு ஒரு மனம் திறவு, ஒரு திறந்து, இவன் நமக்கு வேண்டப்பட்டவன் அப்படின்னு என்ன நினைக்க ஆரம்பித்தாங்க. நமக்கு சரியான ஆளுவன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு அந்யோன்யம், அந்யோன்யம்னா தமிழில் அந்யோன்யம், நெருக்கம் அது வந்தது. உடனே என்னாச்சு, மறுநாளைக்கு 2 பேர் 3 பேர் 4 பேர் கிட்டத்தட்ட 2 டன்னு சாணி அந்த ஊரில். நான் இப்படி தான் கேட்பேன், காஞ்ச சாணிலாம் எட்டுன்னு வந்துடாதீங்கம்மா, அதுலலாம் வராது. அதனால் பச்சை சாணி, அன்று போட்ட சாணி, ஏன் கவலைப்படுறீங்க நீங்கள்? நாம் போய் கேட்டு செட்டியார் வீட்டிலேருந்து கேட்டு எட்டுன்னு வந்துடுறோம் பாரு. அங்கே பார்த்தீங்கன்னா செட்டியார் வீட்டில் 5 மாடு கட்டிருக்கு. இந்த அம்மா போய் கேட்டவுடனே அவங்க நம்ம சாணி தாங்க, நல்லதாக போச்சு, எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அவங்க கொட்டிட்டாங்க. கொட்டி அவர்களுக்கு மத்தியானம் கொடுத்தது என்னுடைய உணவில் ஒரு ஷேர், அவ்வளோதான். அவ்வளோ அன்பாக கொடுத்தோம், சரியா போச்சு. எப்பேற்பட்ட விஷயம் பாருங்க, மனசு ஓப்பன் ஆகினா. அவர்களை விட்டு நம்மாழ்வார் என் தோட்டத்துக்கு வந்திருக்கும் போல அவர்களுடன் சேர்ந்து நம்ம இது நட்டோம், மரங்கள் நட்டோம். அது ஒரு பெரிய அனுபவம். அவர் சொல்லுவார், சின்ன குழிகளில் தோண்டிட்டு பேசாமல் வந்துடுயா, அதுவாக ரொம்பயா, உனக்கு கழிவு ஏற்படணும்னா அதில் போய் கழுவிட்டு போடா, அப்படியே சொல்லுவார். ஒரு சின்ன இதெல்லாம் அசிங்கம் நினைக்காதீங்க, அதெல்லாம் ஒரு புரிஞ்சிக்க வேண்டியது. நம்ம தோட்டத்தில் மரம் வளர்க்க வேண்டும்னா ஒரு சின்ன கொட்டாங்கச்சி அளவு. அவர் சொன்ன வார்த்தை இன்றும் நினைவிருக்கு. பந்தக்கால் போடுவோம் தெரியுமா? பந்தக்கால்னா பந்தக்கால் போடுற அளவுக்கு நீ குழி தோண்டினா, கொட்டாங்கச்சியால் குழி தோண்டினா போதும். அதை போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் சத்தைகளை போட்டுட்டு கொஞ்சம் சாணியை, சாணியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் சொன்ன வார்த்தைப்பா, அதில் போடுங்க, ரொப்பிக்கிட்டே வாங்க. எப்போ அந்த குழி இவ்வளோ தூரம் போய் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு குழி ரொம்பின பிறகு, இவ்வளோ தூரம் ரொம்பின பிறகு அதன் மேலே ஒரு செடி, ஒரு விதையை போட்டுவிட்டு திரும்பி பார்க்காதவா. எப்போ மழை பெய்யுமோ, எப்போ மழை பெய்யும், இல்லைன்னா ஒரு செடியை நட்டு விட்டால் ஒரு குடம் தண்ணி ஊற்றிட்டு திரும்பி பார்க்காதவா. வாய் கொப்பளிச்சு அதிலே கொப்பளி, அப்படி பண்ணினால் போதும் அப்படின்னு அருமையான ஒரு மரம் வளர்க்கும் பணியை ஏதோ ஒரு பெரிய பணியாக சொல்லாமல், அதான் பியூட்டி, நம்ம ஆழ்வாரோட பியூட்டி. அதான் ஏதோ ஒரு பணி கடுமையாக இருக்கணுங்க, பயமாக இருக்கணும், யூனிஃபார்மில் வரணும், இப்படி பண்ணணும், நேர்நீள் ஓய்வு எல்லாமே அட்டென்ஷன் இல்லை, அதானே. இந்த இத்தனை விஷயங்களை சொல்லி அப்படியே பயமூர்த்தி பண்ணாமல் சும்மா வாயா குழி தோண்டியா, பந்தக்கால் குழி, எத்தனை பந்தக்கால் குழி முடிஞ்சு போச்சு, அதில் போடு, உன்னுடைய டிராப்பிங்ஸை போடு அப்படிம்பார். ரொம்ப சுலபமாக சொல்லுவார். ஸோ இப்படி மரம் வளர்க்க கற்றுக் கொடுத்தார். அது ஒரு பெரிய இன்னைக்கு மூமெண்ட்டாக, பெரிய அந்த மரம் வளர்க்கும் விஷயமே அரசு எடுத்துக்கொண்டு DRDA பண்ணி இன்னைக்கு 34 லட்சம் மக்கள்
அவர் நேத்திக்கு சொன்னார், இன்னைக்கு அதை சொல்ல மறந்துட்டாரு. அந்த ஒரு மரங்களும் ஒரு தவ ரிஷிகள், தவ முனிவர்கள். அது வேண்டிக்கிட்டு இருக்கோம், எனக்கு மழை வேண்டும், எனக்கு மழை வேண்டும், அப்ப உனக்கும் மழை வேண்டும், நமக்கும் மழை வேண்டும். அவ்வளோ பெரிய ரிஷிகளை உருவாக்கும் ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு வீரர்களாக நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் எவ்வளோ பெரிய ஆட்கள் வீரர்கள் இருப்பாங்களோ, நம்மளும் ஒரு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தான் இல்லையா? நம்மளும் அந்த திமிரு நம்மகிட்ட இன்றிலிருந்து வந்தால் கூட நல்லது தான். நான் வைத்தேன், என்ன தப்பு இல்லை, வச்சேன், வந்திருக்கு. அப்போ அந்த ஒரு திமிருங்கிற வார்த்தையை ஒரு லைட்டராக புரிஞ்சுங்க, ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்காது. ஒரு ஈகோவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு மனம் நிறைந்த ஒரு வார்த்தை அதுதான் அந்த திமிருங்கிறதுக்கு அர்த்தம். மனம் நிறைஞ்சி ஆமாயா நான் ஏன் பண்ணேன் சொல்கிறோம் இல்லையா, எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை தான் திமிருன்னு சொல்கிறேன். அது இருக்கணும், நமக்கு இருந்திருக்கு. உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் பாக்கியவான்கள். இன்னும் நிறையா அந்த அத்தனை 34 லட்சங்க அத்தனையும் உருவாக்கி ஒரு பெரிய சோலை வனமாக உருவாக்கிடுவீங்க, உங்கள் கண்ணாலே பார்க்க போறீங்க. அதுக்கு மாணவர்களை, அதுபோல் மாணவர்களை, வயசானவங்களை உபயோகப்படுத்திக்கலாம், மாணவர்களை ஒரு லிஸ்ட் போட்டுட்டு, ஒரு லெட்டர் போட்டுட்டு, அவர்கள் பேர் எழுதி, அவர்களுக்கு இந்தந்த மரங்கள் சொல்லி அதை பர்மனண்ட்டாகவே பண்ணலாம். ஒரு காலத்தில் அவன் ஐஐடி படிச்சுட்டு நேராக அமெரிக்கா ஓடுறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கான். உங்களோட அவன் இருக்கிறதுக்கு தயார் இல்லை, சூழல் அப்படி இருந்தாலும் நாம் பெற்றவன் என்ன பண்ண முடியும்? நம்ம பெற்றவன், நம்ம சகோதரன், நம்மளோட இருந்தவன் அட்லீஸ்ட் அங்கே போயாவது உதவிப்பட்டானா திரும்பி வருவான்ல, அப்போவாது மரம் வேணும் இல்லையா? கரெக்டா? எப்பா நீ வாப்பா, நீ என்னதாப்பா நெட்ட, ஏன் நான் நிழலாக இருக்கிறேன் வா சொல்லுவாங்க. மரத்தை வெட்டினோடனே சொல்லிச்சான் அதை, எப்பா இதையாவது விற்றாது படிச்சுக்கப்பா, இல்லை எவ்வளோ மரம் வெட்டினவனே பார்த்து இதை விற்றாது கொஞ்சம் படிச்சுக்கிறேன் போடா, எவ்வளோ கருணை பாருங்க நம்ம மேலே. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாணவர்கள் பட்டியலை தயார் பண்ணி, விருப்பமுள்ள மாணவர்கள் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸை தொட்டிங்க கொண்டுடுவாங்க, ஜாக்கிரதை. அவன் பெரிய பரீட்சை எழுதுறான், என்ன 10ஆம் கிளாஸ் ஓடும் கூட இதே குத்தாலம் பள்ளிக்கூடம் தான் படித்தவன். கிளாஸ் நடத்துக்குது 10ஆம் கிளாஸ் எக்ஸாமினேஷன் போர்டு. அப்போ 11வது எக்ஸாமினேஷன் நடக்குது. நாங்கள்லாம் கபடி விளையாடிட்டு இருக்கோம். ஹெட்மாஸ்டர் வந்துட்டு இந்த பரீட்சை ஆரம்பிக்க போகுது, பரவாக்கலா இங்கே இருக்கீங்களான்னு சாட்டி சுழைக்கிற அடிக்கிறாரு. தலையெல்லாம் மண்ணு போகிறோம். இதுதான் அங்கே வாழ்க்கை. நமக்கு பரீட்சை வீட்டில் தான் பயம், ஐயோ நம்ம பெரிய பரீட்சை எழுத போகிறான்னு. நமக்கு ஒரு பயம் இல்லை. கபடி விளையாட்டு காலம்பரம் முன்னாடியே வந்தாச்சு, 10 மணிக்கு பரீட்சை. ஆனால் முன்னாடி வந்து கபடி விளையாடிட்டு தலையெல்லாம் மண்ணுட போய் பரீட்சை எழுதணும், வந்துட்டோம். இது பெரிய விஷயம் இல்லை, சுலபமாக செய்யக்கூடிய விஷயம். ஆனால் இன்னைக்கு பாருங்க 10ஆம் கிளாஸை அப்படியே அம்மா பெற்றவர்களுக்கு தான் சொல்கிறாங்க. அப்படி கவலை பெற்றவர்களுக்கு பிளட் ப்ரெஷர் எழுது. ஏன்னா பையனுக்கு பரிசு இல்லை 12, அம்மா 10ல் மார்க் வாங்கணும், 12ல் மார்க் வாங்கணும், கொலை குத்து இல்லைன்னா. என்னுடைய மகன், என் மகள், எனக்கு 2 பொண்ணு, பெருமையாக சொல்கிறேன், 2 பொண்ணு அப்படிலாம் சொல்ல மாட்டேன், 2 பொண்ணு. யாருக்கு பொண்ணு எத்தனை பேருக்கு இருக்கு சொல்லுங்க, பார்த்துக்கப்பா. நம்ம கட்சி தான் நிறையா இருக்கு. எஸ், மரத்தை பெற்றவனும் பொண்ணை பெற்றவனும் ஒன்று. ஏன் அதில் சொல்லணும், அதுவும் ஒண்ணுதான். என் சகோதரன்ட்ட கேட்டேன், என்ன சொன்னா, என்னடா நீ போனியாடா, அங்கே போனியாடா, இங்கே போனியாடான்னு. என்னுடைய சகோதரன், நான் தான் எங்கள் வீட்டில் கடைசி பையன். அப்போ அவங்களாம் ஒரு ஈகோ, பெரியவங்க இல்லையா, எல்லாருமே நம்மளை பார்த்தா ஒரு பூச்சி மாதிரி பார்ப்பாங்கப்பா. நீங்கள் தான் விவரம் தெரியாமல் என்னை பார்த்து ஏதோ பேச்சாளர்னு நினைச்சிட்டு. எங்கள் அண்ணன்லாம் பார்த்தா, என்னடா நீ பேசுறீடா, உன் பேச்சு இவ்வளோ பேர் கேட்குறாங்கடா, என்னடா உலகம் கெட்டு போச்சுன்னா இதான்டா கலியா. பெரிய குடும்பம். எங்கள் அம்மானா வீரமங்கை, நான் 12வது பையன். போதுமா? அதனால ஒன்று செஞ்சாங்க, நல்லா இருந்தாங்க, சந்தோஷமாக வாழ்ந்தாங்கப்பா. அதனால சந்தோஷமாக இருந்தாங்க. குழந்தை பிறந்தது. இப்போ பெற்றுக்கிறதுக்கு கஷ்டப்படணும் சொன்ன மாதிரி உயிரை உருவாக்குறதுக்கே மருந்து சாப்பிடணும்.
எச்ச துப்புற மாதிரி நான் குழந்தை பத்துக்கிறது. அதுக்கு மேல அதுல ஒரு வேலை இருக்கா? எங்கேயாவது சொல்லுங்களேன். அனுபவம் உள்ளவங்க நீங்க தான் சொல்லுங்களேன். வேற ஏதாவது அதுல இருக்கா? ஆனா அவன் பாருங்க, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இவன் பிளான் பண்றான். வெக்கங்கிட்ட சார் இளைஞர்களுக்கு நாம சொல்லணும், ஏன்டா இந்த மாதிரி பண்ற, ஏன்டா அந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. அது கவுண்ட் குறைஞ்சு போச்சு ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து பிடிப்பான். அந்த ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா போச்சு. இவன் குடும்பம் எல்லாம் நின்று அப்படியே சிம்ம சொப்பனம். இப்ப என்ன கவுண்ட் உருவாக்குறது? ஆமாயா, இது மட்டுமா குறைஞ்சு போச்சு? மரத்தோட கவுண்ட் குறைஞ்சு போச்சு, கரடியோட கரண்ட் குறைஞ்சு போச்சு, சிங்கத்தோட கவுண்ட் குறைஞ்சு போச்சு, புலியோட கரண்ட் குறைஞ்சு, இதெல்லாம் கவலைப்படல. இவன் கவுண்ட் குறைஞ்சு போச்சா? அட கொஞ்ச நாளைக்கு இல்லாம தான் இருந்துட்டு போறாங்க. என்னப்பா இல்லையா? எத்தனை கவுண்ட் குறைஞ்சு போச்சு? அவர் சொன்னார், எங்க இதுல பார்த்தீங்கன்னா அப்படியே 50-60 இது முயல்கள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்படியே ஜாலியாக அந்த பண்ணிட்டு ஒரு சாயந்தரம் 8 மணி ஈவினிங் அப்படி தான் சொல்லுவோம். நாங்கள் ஈவினிங் 8 மணின்னு தான் சொல்லுவோம். அந்த அதில் உட்காந்துட்டு அப்படியே அந்த நிலவில் பார்க்கும்போது அந்த முயல்கள் எல்லாம் நம்ம பிள்ளைங்க விளையாடுற மாதிரியே இருக்கும். இப்போ தான் அந்த விளையாட்டே இல்லையா, ஒத்த பிள்ளைய பண்ணி வச்சுருக்காங்க. அதனால பிள்ளைகள் விளையாட்டையே பார்க்கறது இல்லை. இவனு சொல்லி வைக்கிறான், பக்கத்து வீட்டோட சேராத, நீ பக்கத்து வீட்டு பிள்ளையோட குறிப்பா சேராத. நீங்க பார்க்கலாமே, இந்த 2 புள்ள 5 பிள்ளை பெற்று பாருங்க. இப்பயாவது எப்போ வேணா பெற்றுக்கலாம். இல்லை 45 வயசு தானே, எங்க தானே நீங்க அதை பெற்று பாருங்க. அந்த ஒன்று விளையாடுறது பாருங்க. அப்படியே அது என்ன விளையாட்டு? சே அதை மீறிய கேரம் போர்டா, அது மீறிய கிரிக்கெட்டா பார்த்துக்கிட்டு இருக்கான் முதுகுடிய. இவனே வளர்ற மாதிரி 24 மணி நேரம் அவன் கொள்ள அடிச்சுட்டு இருக்காங்க. இவன் முதுகுடிய கிரிக்கெட்டுன்னு பார்த்துட்டு கண்ணை வச்சு போய் உட்காந்துருக்கான் இவன் மாடல. இது ஒரு நாகரிகமான விஷயத்தினால சொல்ல. இல்லைன்னா நான் எப்படி சொல்லுவேன்னா, அந்த உரிச்ச உருளைக்கிழங்கு வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு டிவி முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னன்னா கிரிக்கெட் பார்க்குறேன். இவனே விளையாடுவது போல. பேட்டை இவனால தூக்கவே முடியாது, பேட்டை தூக்கவே முடியாது. எத்தனை பேர் கிரிக்கெட்டை பற்றி பேச மாட்டீங்க? எல்லாரும் பேசுவோம். எத்தனை பேர் கிரிக்கெட்டை பற்றி தெரியும்? அந்த பேட்டை ஒரு தடவை தூக்கி பாருங்க, அந்த ஒரு தடவை விளையாடி பாருங்க, தெரியுமா? ஒன்றும் கிடையாது, டிவியில் பார்த்துக்கிறேன் சார்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஸோ நிலை நம்மள்டேருந்து எவ்வளவோ நம்மளை சுற்றி விஷயங்கள், ஆரோக்கியங்கள், கவலை என்ன மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம நிறைய குழந்தைகள் தேவை. அது இல்லைன்னு கூட வருத்தப்படாதீங்க. யாரையாவது குழந்தை இல்லைன்னா ஒன்று வருத்தப்பட வேண்டாம். உலகமே நமது குழந்தைகள் இல்லையா? ஒருத்தர் சொன்னாராம் விவேகானந்தர், நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கிறான், நீயே எனது குழந்தை, நானே உனது குழந்தை, நம்ம உறவு வைத்துக் கொள்ளலாமான்னு கேட்கும் பிறகு, ஏன் ஆமாம் வச்சுக்கலாமே, எல்லாரும் சந்தேகம் வச்சு. இது நினைச்சேன், நம்ம ஊர் சாமியாரெலாம் இப்படி தான் இருப்பாங்க. உறவு வைத்துக் கொள்ளலாமான்னு. உறவு என்ன உறவு? நீ தான் அன்னைமா எனக்கு. அப்படியே இது மாதிரி ஒரு என்னையே குழந்தையாக தத்தெடுத்துக்க எப்பேற்பட்ட வார்த்தை வருது பாருங்க, யோசனை. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய குழந்தைகள் என்ன வருத்தப்பட வேண்டாம். முயற்சி பண்ணுறாங்க, பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஒன்று ஓப்பன் ரைட்டா? சரிதான். இப்போ ஆரோக்கியம், அந்த ஆரோக்கியம் அந்த ஸ்கூல் குழந்தைகளை சொன்னேன். 10ஆம் கிளாஸில் ஆரம்பித்து இங்கே வந்துட்டு பாருங்க. 10ஆம் கிளாஸ் பசங்களை மட்டும் சொல்லாதீங்க, 12ஆம் கிளாஸ் மக்களையும் சொல்லாதீங்க. மற்றவர்கள் பேரை எடுத்து லெட்ஜரில் எடுத்து எழுதுங்க. எழுதி அவர் வயசு, அவங்க அப்பா பேர், அம்மா எல்லாமே ஒரு ரெக்கார்டு அப்படியே இருக்கட்டும். உடனே அவனுக்கு எதுவும் கவர்மெண்ட் வேலை கிடைக்குமாலாம் அந்த மாதிரி ஒரு மிஸ்லீட் பண்ணிட்டாதீங்க. அந்த மாதிரி எனக்கு எழுதி வச்சிருக்காரு, விஓ எழுதி வச்சாருன்னா என்ன நினைக்கும்? நிச்சயம் கவர்மெண்ட் வேலை தானே நினைச்சிட்டான்னா கவர்மெண்ட் வேலையே கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா அங்கங்கே குறைச்சிக்கிட்டு இருக்காங்க, வேலையெல்லாம் குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ரிட்டையர் ஆனால் அதோடு நிறுத்தி கேட்குறான். ஏன்னா அது சுமக்க முடியல, அவங்களாலையும் சுமக்க முடியல, இந்த பெரிய கூட்டத்தை சுமக்க முடியல. அதனால் அங்கங்கே இது நடக்கட்டும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கையை நீங்கள் அந்த ஒரு நம்பிக்கையை வளர்த்து, மரம் என்பது நாம் வளர்க்க வேண்டிய விஷயம்டா, ரெக்கார்டில் இருக்கும்டா, வாடான்னு சொல்லி அவனை கூட்டின்னு போய் ஒரு 4 தெரு ஒரு பையனுக்கு அப்படியே சைக்கிளில் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. அப்போ என்ன ஆகும் தெரியுமா? அதில் ஒரு ஆடு மேய்ஞ்சாலும் கூட, ஏய் நம்ம சுரேஷ் திட்டுவான், ஆடு மேய்க்காத அப்படின்னு நான் சொல்லுவாங்க. ஆசிரியர் விஏஓ திட்டுவாருன்னா, விஏஓ எப்படி நான் திட்டுவார் பார்த்த வேண்டாம் இல்லையா?
அந்த விஏவை நம்மளை ஆளுகின்றவர்களாக நினைக்கக்கூடிய ஆளுகின்ற மேலே எல்லாருமே ஆன்டி இன்கம்பன்சி சொல்கிறான் பார்த்தீங்களா. எவன் ஒருவன் ஆளுகின்றானோ அவன் மேலே ஒரு கோபம் வந்துட்டு இருக்கும் எப்பொழுதுமே. ராஜராஜ சோழனை பற்றி இவ்வளோ பெருசாக பேசுகிறோம்ல, அவர் காலத்தில் பேப்பர் பார்த்தீங்கன்னா அவரும் அயோக்கியா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் உட்காந்துருப்பான். எவனோ ஒருத்தர் 2 பேர் 2 தெருவில் உட்காந்துருப்பான். இவர் மகா அயோக்கியா. ஏன்டா அயோக்கியன்னா, இவனுக்கெல்லாம் 10,000 பொண்ணு கொடுத்தான், எனக்கு இவனுக்கு மட்டும் 8,000 பொண்ணு தான் கொடுத்தான். பொண்ணு பெண் இல்லை. அந்த சுழி கொடுக்கும்போது அந்த கிழின்னு சொல்லுவாங்க, பொற்கிழி கொடுப்பாங்க. அந்த கிழி கொடுக்கும்போது மற்றவங்களாம் எண்ணி பார்த்துட்டா 10,000 பொண்ணு இருந்திருக்கும். இவங்கிட்ட ஒரு பேரை மாற்றி கொடுத்துருப்பாங்க, தக்காளி 8,000. அன்னைக்கு யாரும் ராஜராஜ சோழனும் ஃப்ராடு இப்படி சொன்னோன்னு அங்கே இருப்பான். அதே தெருவில் உட்காந்துட்டு இருப்பான். பக்கத்து அவனுக்கு மந்திரியா கூட உட்காந்துருப்பான். அவனுக்கே மந்திரியா உட்காந்துட்டுப்பான். நீ வந்துட்டியாடா, இன்னைக்கு விளங்குண்டா அப்படி சொல்லிதான் அவன் இன்னைக்கு அன்றைய தினம் அந்த ராஜ தர்பார ஆரம்பிப்பான். இவன் வந்து உட்காந்துருக்கானே என்ன பண்ண போறான். ஸோ நிலை எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்கு. ஒரு சின்ன விஷயம். அதனால் விஏஓக்களாக சரி, இந்த மரம் ஏற்பாடு பண்ணுற அந்த அதிகாரிகளாக சரி, உங்களை வந்து முழுசாக மக்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் எங்கேயோ ஒரு 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 செவர் இருக்குது. அதை நீங்கள் தான் உடைச்சாகணும். உனக்கு முயற்சி பண்ண முடியாது. அவர்களாம் கிட்ட வந்தால் கூட தான் நமக்கு அந்த நேரம் பார்த்து நமக்கு பல வேலைகள் இருந்திருக்கும். நம்மளும் ஒரு நாளைக்கு ஒரு கடி கடிச்சிடுவோம், யார் பார்ப்போமா, அதே நேரத்தில் அவனும் இருப்பான். அதனால அந்த ஊர் சின்ன பையன் அண்ணா என்னண்ணா நான் தனி விட்டு வளர்க்குறேண்ணா, ஏய் நம்ம சுரேஷ் திட்டுவாடா. சரி, அந்த அன்பு திட்டு வாங்குறது இந்த சுரேஷ் திருண்டு போய் அடிச்சிட போகிறதில்ல. சுரேஷ் கோச்சி கூடாது, அந்த கவலை அவனுக்கு இருக்கு. ஆமாண்டா ரைட்டு. ஸோ இதனால இந்த முயற்சியை நீங்கள் செஞ்சீங்கன்னா வெற்றி பெறுவீங்க. ரொம்ப பெருசாக கஷ்டப்பட்டு மரத்தை பாதுகாக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் அரசு அதிகாரியாக இருக்கீங்க, உங்களோட இன்டராக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். பொதுமக்களோடு தானே நீங்கள் தானே பண்ணுவீங்க. அப்போ பண்ணும் போகிற நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்றா இருக்கும், உங்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்றா இருக்கும். நீங்கள் அன்னைக்கு இந்த லெட்ஜரை முடிச்சுட்டு நீங்கள் போகணும். அன்னைக்கு அவன் வந்து இப்போ தான் அவன் பிரச்சனை ஆரம்பிப்பான். சார் என் 3வது சம்சாரன்னு ஆரம்பிப்பான். பிரச்சனை இல்லை, அவனுக்கு அவன் பிரச்சனை. அவனுக்கு தெம்பு இருக்கிற சின்ன 3வது சம்சாரம். நீங்கள் அந்த லெட்ஜரை நீங்கள் முடிக்கணும். ஸோ அப்போ இந்த இன்டராக்ஷன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும். நீங்கள் அப்போ தான் அந்த 3வது காலத்தை தயார் பண்ணியிருப்பீங்க. அவன் இப்போ தான் 3வது இதை பற்றி புது பிரச்சனையும் சொல்லிக்கிட்டு இருப்பான். சார் என்னாச்சு அப்படின்னா இன்டராக்ஷனே ஆகாது. பல்லுன்னு வந்துடுவீங்க. சரிப்பா நீங்கள் வேலை இருக்கு, நீ போ வராது. அப்போ என்ன ஆகும், இப்போவே அது மாதிரி இருக்கும்போதே உங்கள் உடல்நிலையும் சரியில்லைன்னு வச்சுங்க. என்ன உடல்நிலை மனநிலை சரியில்லாமல் இருக்கும்போதே சரியில்லை, உங்கள் வேலையில் கவனமாக இருக்கிறீங்க. இப்போ உங்கள் உடல்நிலையும் சரியில்லைன்னு வச்சிங்க. அந்த நேரத்தில் என்ன ஆகும், உதாரணத்துக்கு நம்மை பார்த்து நினைக்க வேண்டாம், ஒரு மேனேஜர்னு வச்சுப்போம். அந்த மேனேஜர் பைல்ஸ் அவருக்கு ஃபிஸ்டுலா. இப்போ அவர் எப்படி உட்காந்துருப்பாருங்கிறத கற்பனை பண்ணிங்க. சரி, அப்போ வந்து இது சொல்கிறான் அவன் ஒரு மகஜர், சார் ரேஷன் கார்டு மாற்றுறோம் சார், எனக்கு நான் அந்த தெருவுலேருந்து இந்த தெருவுக்கு வந்துட்டேன் சார் அப்படின்னு சொன்னான்னா உங்களுடைய மனநிலை அப்போ எப்படி இருக்கும்? அதாவது அந்த மேனேஜர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அவரோட, ப்ளீஸ் கம் சார் அப்போ மனநிலை கொஞ்சம் கற்பனை தானே பண்ணிக்க சொல்கிறோம். அதில் ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லையா. ஸோ கற்பனை பண்ண கடுப்பாக வரும், டாய் போயா இல்லையா. ஸோ போடா முதல்ல சொல்ல முடியுமா? அவன் ஒரு ஊரில் பெரிய மனுஷன், இப்படி 3 சம்சாரம் வச்சுருந்தானா அவன் பெரிய மனுஷன். இல்லைன்னா அவன் இப்படி சாதாரண ஆள் இருக்க முடியாது. ஸோ அந்த அவனை அதையும் கணக்கு பண்ணி தான் நம்ம பேசி ஆகணும். கரெக்டா? சும்மா நீங்கள் பேசிட முடியாது. அவன் பேசினா அவங்கள பற்றி மாதிரி இப்போ வந்துருக்காரு ஒருத்தர், சரியான முசுட்டாக இருக்காண்டா, இவனை முதல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணான்னு சொல்ல அவன் முடிவு பண்ணிட்டான்னு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டான். தூக்கி அடிச்சிருவான். கலெக்டர்கிட்ட போவான், கலெக்டர்கிட்ட என்னமோ பேச போறான்னு நினைச்சிட்டு இருப்பான். இந்த ஆளு பத்தி வச்சுட்டு வந்துடுவான். அப்புறம் கலெக்டர் அங்கேருந்து அவர் என்ன பண்ணுவாரு, அவர் வந்தவொடனே டப்பக்கம் தூக்கி இவர்கிட்ட கொடுத்துருவாரு, என்னப்பா இந்த மாதிரிலாம் ரிப்போர்ட் வந்துக்கிட்டு இருக்குப்பா, சும்மா தான் சொல்லுவார். இவன் எடுத்துப்பான். இவனுக்கு அப்போ பகை, இந்த உட்பகை.
அதை போட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகி முடிக்கிற வரையும் அவன் அப்படியே ஆனந்த கூத்தாடுவான். ஏன்? அந்த உடல்நிலை நமக்கு சரியில்லைங்கிற நேரத்தில் நம்ம கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அப்போ உடல்நிலை நமக்கு சரியாக இருக்கணும் இல்லையா? பி எ ஹெல்த்தி மேன். இப்போ ஜோபில் ஒரு 100 ரூபா வச்சுருந்தா நான் பணக்காரனா? பணக்காரன்னா என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும்? என்னுடைய வளமை எப்படி? வளமை பணம் பணத்தினால சொல்கிறாங்க. வளமை எனக்கு எல்லாம் கிடைக்குது. பால் கிடைக்குது, தேன் கிடைக்குது, மாடு இருக்குது, கொள்ளை இருக்குது, வழக்கம் இது கிடைக்குது, அது கிடைக்குது, நெல் கிடைக்குது, அப்புறம் சிறுதானியங்கள் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குதுன்னு வச்சுங்க வளமை. அப்போ என்னுடைய முகத்தை எப்படி இருக்கும்? எவ்வளோ ப்ளீஸிங்காக இருப்பேன், எவ்வளோ அழகாக இருப்பேன், எல்லாம் சந்தோஷம், எல்லாம் கேட்டது கிடைக்கும்டா அப்படிங்கிற ஒரு நிலையில தான் வளமை. அந்த வளமையான ஒரு குணம் அந்த இருக்கும்போது அது எப்படி இருக்கும்? அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் வளமை குன்றி எனக்கு ஒரு 10,000 ரூபா வேணும்னா என்னுடைய பேங்க் பேலன்ஸில் 8,000 ரூபா தான் இருக்குன்னு அந்த 2,000 ரூபாய்க்கு நான் துன்பப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் வரீங்கன்னு வச்சிங்க, நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன் உங்களால்? அந்த நிலையில் தான் இன்றைய தினம் இன்டராக்ஷன் செய்யக்கூடிய 2 மனிதர்கள் இருக்கிறார். குறிப்பாக அரசு அதிகாரிகளும் பொதுமக்களும். அவனும் பிரச்சனை இருக்கான், இவரும் பிரச்சனை. இவர் பணக்காரர்களாக வளமை மிக்கவர்களாக இருந்தாங்கன்னா வாங்க தம்பி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவரே பிரச்சனை. அப்போ தான் தலைவலி, வீட்டில் பிரச்சனை, இந்த ஆரோக்கியம் இருக்கிறது. உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியமாவது எப்படியாவது வந்துடுது. ஏன்னா நம்மளை we don't want to get exposed every time. அதுதான். ஆனால் உடல் ஆரோக்கியம் இல்லைன்னு வச்சுங்க, என்ன செய்வீங்க? அது முகத்தில் காட்டும். அப்போ உங்களால் செய்ய முடியாது. இப்போ எங்களுடைய சுயநலத்தினால தான் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏதோ உங்களுக்காக ஏதோ கஷ்டப்பட்டு சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். அப்படிலாம் நினச்சிடாதீங்க. இப்போ பொதுமக்கள் எங்களுக்கு நாங்கள் உங்கள்கிட்ட வரும்போது ஒரு சுயநலம் இருக்குது. என்னென்னா இவர் சந்தோஷமாக எங்கள்கிட்ட பேசி எங்கள் வேலையை முடிச்சு கொடுக்கணுங்கிற ஒரு அதனால தான் உங்களுக்கு ஆரோக்கியம் உங்களுக்கு இருக்கணும். நான் கிளம்புற எழுந்திருக்கும் போது கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகும்போது வேண்டிக்கிட்டு தான் போகிறது. ஏன்னா அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கல இறைவா. நான் போய் கேட்குற இன்னைக்கு அவருக்கு அப்போதான் இப்படி ஒரு நிலை. இறைவா இன்னைக்கு நான் போகிறேன், செக்ரட்டரியேட்டுக்கு போகிறேன், அவர்கள் அனைவருக்கும் ஒருத்தர் தான் பார்க்க போறேன், அவர்கள் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க தலைவா. இறைவா, ஏன்னா நான் எங்கேயாவது மாட்டிக்கிட்டு முடிச்சேன்னா பிரச்சனை எனக்கு இல்லை, பிரச்சனை நஷ்டம் எனக்குன்னா என் மக்களுக்கு வச்சுப்போம் இல்லையா? ஸோ அதனால தான் எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், ஆரோக்கியமாக இருங்க. சின்ன சின்ன விஷயங்களை கூட நாம் கவனிக்கணும். அண்ட் ஆப்பிள் டே கீப்ஸ் த டாக்டர் அவே. யாருக்கு தெரியாது? கை தூக்குங்க. தெரியுமா எல்லாருக்கும்? இல்லை, அந்த கோடியை பார்த்தா சமயத்தில் இந்த வெளிச்சம் இருக்கிறதுனால பின்னாடி தெரியாது இல்லையா? ஸோ யாருக்காவது தெரியாது உண்டா? சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். யாருக்காவது தெரியாதா? தமிழ் படுத்தணுமா? புகைப்பிடிப்பது உடல் நலக்கேடு. ஓகேவா? அண்ட் ஆப்பிள் டே கீப்ஸ் த டாக்டர் அவே. ஒரு ஆப்பிள் சாப்பிடுவது நமக்கு அந்த டாக்டர் தானே, டாக்டர் மருத்துவரை தூரத்தில் வச்சிடும், கிட்ட வராதேன்னு சொல்லிடும். இது ரெண்டும் தெரியும் நமக்கு. தெரியும் இல்லையா? ப்ராக்டிஸ் பண்ணுறோமா? எங்கே சார் ஆப்பிள் சாப்பிட்றது? கஷ்டம்தான். ஆப்பிள் விட்டுருங்க. ஒரு சிம்பாலிக்காக சொன்ன வார்த்தை நெல்லிக்காய், இறந்த பழம், நாவப்பழம். ஐயா தம்பி சொன்னார வாழைப்பழம் எங்கேயாவது உண்டா? வாழைப்பழம் சாப்பிடாதுன்னு ஒரு டையை கட்டிக்கிட்டு ஷூ போட்டுக்கிட்டு ரூம் போட்டுக்கிட்டு சொல்கிறான் சாப்பிட்றேன். இதெல்லாம் அவனுக்கு அத்தனையும் நம்ம பண்ண தப்பு. கை வாங்கி கொடுத்தது தப்பு, ஷூ வாங்கி கொடுத்தது தப்பு, பேண்ட் வாங்கி கொடுத்தது தப்பு, ரூம் போட்டது தப்பு, வாடகை கொடுத்தது தப்பு,